1020 கோடி ரூபாய் ஊழல். அமைச்சர் KN நேருவுக்கு எதிராக திரும்பும் வழக்கு. நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. திமுக மூத்த அமைச்சர் KN நேரு 1020 கோடி ரூபாய் வரை ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டி அவர் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி அமலாக்கத்துறை தமிழக தலைமைச் செயலாளர் மற்றும் DGPக்கு 3வது முறையாக கடிதம் அனுப்பியிருந்தது. ஆனால் இதுவரை அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்யவில்லை. இந்த நிலையில் அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதம் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யுமாறு தமிழக DGPக்கு உத்தரவிடக் கோரி மதுரையைச் சேர்ந்த ஆதிநாராயணன் என்பவர் மற்றும் அதிமுக MP இன்பதுரை இருவரும் தனித்தனியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை இயக்குனர் அனுப்பிய ஆதாரங்களின் அடிப்படையில் ஆரம்பகட்ட விசாரணையை தொடங்கிவிட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ஆஜராகி அமலாக்கத்துறை கடிதத்தின் அடிப்படையில் முதற்கட்ட விசாரணையை நிறைவு செய்ய 180 நாட்கள் அவகாசம் உள்ளது. இந்த நிலையில் நேரடியாக யார் மீதும் வழக்கு பதிவு செய்ய முடியாது என தெரிவித்தவர், மேலும் இந்த வழக்கை விசாரித்த ஆதிநாராயணன் மீது 6 கொலை முயற்சி உட்பட 25 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. மற்றொரு மனுதாரரான இன்பதுரை அதிமுக MP தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இந்த வழக்கை தொடர்ந்துள்ளார் என அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், அரசியல்வாதிகள் என்றால் வழக்கு தொடரக்கூடாது என உள்ளதா? மற்றொரு மனுதாரர் மீது கொலை வழக்குகள் இருந்தால் அவர் தொடர்பாக அவர் விளக்கம் அளிக்கட்டும் என நீதிபதி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் N ரமேஷ், இந்த விவகாரத்தில் தமிழக DGPக்கு கடிதம் மட்டும் அனுப்பவில்லை, அனைத்து ஆதாரங்களையும் அனுப்பி வைத்துள்ளோம். அதன் அடிப்படையில் முதல்கட்ட விசாரணை மட்டும் நடத்தாமல் நேரடியாகவே யார் மீதும் வழக்கு பதிவு செய்யலாம். ஆனால் தமிழக போலீசார் அதை செய்யவில்லை என அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இதனைத் தொடர்ந்து DGP தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விக்ரம் கபூர் சௌத்ரி, இந்த வழக்கை தொடர மனுதாரர்களுக்கு எந்த அடிப்படை உரிமையும் இல்லை, இருவரின் நோக்கத்தையும் நம்பகத்தன்மையையும் ஆராய வேண்டியுள்ளது. எந்த வழக்குக்காக நடத்தப்பட்ட சோதனையில் ஆதாரங்கள் கிடைத்ததாக அமலாக்கத்துறை கூறுகிறதோ அந்த வழக்கே தற்போது ரத்து செய்யப்பட்டு விட்டது என்றார் DGP தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் அமலாக்கத்துறை அடங்கிய ஆதாரங்களின் அடிப்படையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது DGP இந்நேரம் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். DGP ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பிய நீதிபதி, மேலும் அதிமுக MP இன்பதுரை தொடர்ந்துள்ள வழக்கில் தமிழக அரசும் DGPயும் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும். அதேபோல மற்றொரு மனுதாரரான ஆதிநாராயணன் அரசு தரப்பு குற்றச்சாட்டு குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தனர்.